முந்தின அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் மணவாட்டி மணவாளனை அவளிடம் சீக்கிரம் வர கோருகின்றாள். அவருடைய பிரசன்னத்தை இன்னும் உணராதலால் தன் தோழிகளிடம், இராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரைத் தேடினேன், தேடியும் நான் அவரைக் காணவில்லை எனங்கலாய்க்கிறாள். உன்னத பாட்டு 3:1. சில சமயங்களில் நீங்கள் ஆண்டவரின் பிரசன்னத்திற்காக ஏங்கும்போது அவர் தன்னை மறைத்துக் கொள்கிறார். நீங்கள் பயந்த இரவு உங்களை அணுகிறது. ஆனால் அவர் தாமதிக்கிறார். அவர் உங்களை ஏமாற்றிவிட்டாரோ என்று ஏக்கத்துடன் கத்தி கலங்குகிறீர்கள். இரவின் அதிபதியான லூசிபர், இயேசு உங்களை நேசிக்கவில்லை, அநேக நாட்கள் காத்திருந்தும் அவர் கொடுத்த வாக்குத்தந்தங்களை நிறைவேற்ற தவறிவிட்டார் என்று உங்கள் காதில் ஓதுவதை கேட்கலாம். நம்பிக்கை இழந்த மணவாட்டி தன்னை ஒரு சொப்பன உலகத்தில் காண்கிறாள். தான் தேடும் மணவாளனை சொப்பனத்தில் கூட காண முடியவில்லை. என்னே பராம். சில தேவப்பிள்ளைகள் சொப்பனம் தரிசனம் மூலமாக இயேசுவைக் கண்டதாக பெருமையுடன் கூறுகிறார்கள். தேவன் கொடுத்த தரிசனங்கள் நிறைவேறியதை சொப்பனத்தின் மூலமாக கண்டிருக்கலாம். இதைப்போல ஆவிக்குரிய அனுபவங்கள் அவர்களின் விசுவாசத்தை பலப்படுத்தியிருக்கலாம். எல்லா தேவப்பிள்ளைகளும் தரிசனத்தில் ஆண்டவரைக் கண்ட அனுபவங்கள் இருக்காது. இதைப்போல அனுபவங்களை விரும்பியும் கிடைக்காமலிருக்கலாம். அருமையான மணவாட்டியே, இதைப்போல கிடைக்காவிட்டாலும் நான் அவரைக் காணவில்லை என்று சொல்லாதே. இங்கே எது முக்கியம் என்றால் அவரை தரிசனத்தில் காண்பதோ அவரின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை சொப்பனத்தில் மூலம் காண்பதோ அல்ல. நீங்கள் உங்களுக்காக சீவனை கொடுத்து ஆத்துமாவை மீட்டவரின் மேல் வைத்த அன்புதான் முக்கியம். அவரை தரிசனத்தில் காண்பதோ அல்லது வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை காண்பதோ முக்கியமல்ல. இயேசு உங்களை நேசிப்பதால் அவர் நிச்சயம் தனது வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். குறித்த காலத்துக்குத் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆபகூக் 2:3. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரைத் தேடுவேன் என்றேன். தேடியும் நான் அவரைக் காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னைக் கண்டார்கள். என் ஆத்துமநேசரைக் கண்டீர்களா என்று அவர்களைக் கேட்டேன். உன்னத பாட்டு 3:2-3. தனது மணவாளனை பிரிந்து அவரைத் தேடும் மணவாட்டி தன் தோழிகளை நோக்கி இவ்வாறு கூறுகிறாள். தனது மணவாளனின் நேசத்தால் நோயுற்று மனம் உடைந்த மணவாட்டி அவரைத் தேடி அரசர்கள் அறிவாளிகள் வசிக்கும் நகரத்தில் பிரவேசிக்கிறாள். வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து நடக்கிறாள். கிராமத்து பெண்ணிற்கு இந்த நகரம் குழப்பத்தை விளைவிக்கிறது. அங்கே குறுகிய தெருக்களைக் காண்கிறாள். பின்பு விசாலமான வீதிகளைக் காண்கிறாள். அருமையான மணவாட்டியே, நீ கிறிஸ்த மதத்திலுள்ள நகரத்தில் சுவிசேஷத்தில் அறிவிக்கப்பட்ட இயேசுவை தேடுகிறாய். உன்மேல் சுமத்தப்படும் அநேக கட்டளைகளை குறுகிய தெருவில் காண்கிறாயா? அதை செய்யாதே, இதை செய் என்ற கட்டளைகளை உனது சபைகளில் கேட்டு அந்த குறுகிய தெருவில் மணவாளனைத் தேடுகிறாயா? பழைய ஏற்பாட்டின் கட்டளைகள் கூட அநேக கட்டளைகளை கூட்டுகிற குறுகிய தெருவில் அலைந்து திரிகிறாயா? பின்பு விசாலமான வீதிகளில் உன் மனம் போல வாடலாம். இங்கே எந்தவிதமான கட்டுப்பாடும் கிடையாது என்று கேட்கிற கிறிஸ்தவ நகரத்தில் உன் மணவாளனைத் தேடுகிறாயா? நகரத்தில் உலக அறிவாளிகளும் உலக அரசர்களும் அரசியல்வாதிகள் சேர்ந்து வசிப்பதைக் காண்கிறாயோ? அதாவது இன்று அநேக கிறிஸ்துவ ஊழியர்கள் ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளிடம் தங்களுக்கு சலுகைகள் கிடைக்க தொடர்புகள் வைத்து இருப்பதைக் காண்கிறாயோ? வேதறிவினால் உலக பட்டங்களைப் பெற்ற உலக ஞானிகளைப் போல பட்டங்களைப் பெற்ற சபை போதர்களையும் சுவிசேடர்களையும் காண்கிறாயோ? நகரத்திலே திரிகிற காவலாளர் அலைந்து திரியும் மணவாட்டியை காண்கின்றனர். மணவாட்டியே, நீ கிறிஸ்தவ உலகத்தில் காணும் காவலாளர் தேவவசனத்தைப் பாதுகாக்கும் காவலாளர் அல்ல. தங்களது சபைகளை பாதுகாக்கும் போதகர்களே, தங்களது சுவிசேட ஊழியத்தை பாதுகாக்கும் பிரசங்கிமார்களே. இவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஆட்டை குறித்து கவலை இல்லை. ஒரு பெரிய கூட்டத்தைக் குறித்துத்தான் கவலை. இவர்களுக்கு கிராமங்களில் வசிக்கும் பாமர மக்களைக் குறித்தோ கவலை இல்லை. இவர்களின் ஊழியங்கள் எல்லாம் நகரங்களில்தான். மனமுடைந்து நம்பிக்கையிழந்த மணவாட்டி நகரத்திலே திரிகிற காவலாளரிடம் போய் என் ஆத்துமநேசரைக் கண்டீர்களா என்று கேட்கிறாள். இந்த காவலாளர் கண்ட கிறிஸ்து வேறு ஒரு கிறிஸ்து. கிறிஸ்துவின் முழுமையான ஆழ்தத்துவத்தை அறியாதவர்கள். கிறிஸ்து ஒரு பாவத்தை மன்னித்து இரட்சிப்பு கொடுக்கும் இரட்சகர், அற்புதம் செய்பவர், சுகம் கொடுப்பவர் என்று மாத்திரமே பிரசங்கிக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் துன்பத்தை அனுபவிக்கும் தேவ மக்களின் உணர்வுகளை அறியாதவர்கள். தங்கள் அங்கமாயிருக்கும் கிறிஸ்துவின் சரீரத்தை அறியாதவர்கள். இவர்கள் கிறிஸ்துவை உண்மையாவே நேசிப்பவர்கள் அல்ல. ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தை நேசிக்காமல் கிறிஸ்துவை நேசிக்கிறோம் என்று கூறும் மாய்மாலக்காரர்களே. உன்னத பாட்டின் மணவாளி காணும் நகரத்திலே திரிகிற காவலாளர் உண்மையான மணவாளனை கண்டதே கிடையாது. என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சத் தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றிப் பூங்கொத்து என்று தன் மணவாளனின் மர்மமானதும் அதிசயமானதும் ஆழ்தத்துவத்தை மணவாட்டி வர்ணித்துப் பாடுகிறாள்.
உன்னதப்பாட்டு 1:14 எங்கேதி ஊர் திராட்சத் தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றிப் பூங்கொத்தாக மலரும் கிறிஸ்துவாகிய மணவாளனை அந்த காவலாளர் கண்டதே கிடையாது. நான் அவர்களை விட்டுக் கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்தும நேசரைக் கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடமட்டும் விடாமல் பற்றிக் கொண்டேன். உன்னதப்பாட்டு 3:4 தனது மணவாளனைக் கண்டவுடன் இவ்விதம் தன் தோழிகளுக்கு கூறுகிறாள். நகரத்திலே திரிகிற காவலாளர்களை விட்டுக் கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே தன் ஆத்தும நேசரைக் கண்டு கொள்கிறாள். ஆனால் நகரத்தின் காவலாளர்களோ அவரை கண்டு கொள்ளவில்லை. எப்போது கண்டு கொள்கிறாள்? அவர்களை விட்டுக் கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே தான். அருமையான மணவாட்டியே, உன்னுடைய விடாமுயற்சியாலும் வாஞ்சையினாலும் நீயே தான் அவரைக் கண்டு கொள்வாய். நீ அவருடைய பரிமள தைலங்களின் வாசனையை அறிந்தபடியால் அவரை நிச்சயம் கண்டு கொள்வாய். அநேக நாட்கள் கழிந்து நீ அவரைக் கண்டுகொண்ட பின்பு அவரை பிடித்துக்கொண்டு உன் தாயின் வீட்டிலும் உன்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடமட்டும் விடாமல் பற்றிக்கொள். அநேக நாட்கள் கழிந்து நீ அவரைக் கண்டுகொண்ட பின்பு அவரை பிடித்துக்கொண்டு உன் தாயின் வீட்டிலும் உன்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடமட்டும் விடாமல் பற்றிக்கொள். அன்பார்ந்த இயேசுவின் சீடனே, உனக்கு ஒரு தாயின் வீடு உண்டு. அங்கே 1000 தேவப்பிள்ளைகளோடு நீ ஐக்கியம் கொள்கிறாய். அந்த வீட்டில்தான் நீ மறுபடியும் பிறந்தாய். உன்னை தேவனிடம் வழிநடத்தினவர்கள் இந்த தாயின் வீடட்டை சேர்ந்தவர்கள். கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகுமளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்பட்டவர்கள். காலா 4:19 உனக்கு இந்த தாயின் வீட்டில் அநேக பொறுப்புகள் உண்டு. இன்று இந்த வீட்டிலுள்ள அநேக மூப்பர்கள் தங்களின் தப்பான உபதேசத்தாலும் அந்தி கிறிஸ்துவின் வஞ்சனையாலும் ஏமாற்றப்பட்டு தாயின் வீட்டை பலவீனப்படுத்தியிருக்கிறார்கள். கள்ள போதகர்கள் இந்த வீட்டிற்கு பாதகம் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீதான் நீ பிடித்துக்கொண்ட ஆத்துமநேசரை உன் தாயின் வீட்டிற்கு உடனடியாக கொண்டு வர வேண்டும். இதுதான் ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் ஊழியம். உன் தாயின் வீடு எசேக்கியேல் தீர்க்கதரிசி கண்ட தரிசனத்தின் 37ஆம் அதிகாரத்தில் பிரகாரம் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்காக காட்சியளிக்கிறது. ஒரு காலத்தில் ஆண்டவர் வல்லமையாய் உபயோகித்த மூத்த ஊழியர்கள் இன்று சிலுவையின் வழியை விட்டு விலகி பின்வாங்கிப் போகினர். சத்தியத்தின் ஆவியானவர் அவர்களை விட்டுப் போய்விட்டார். நீதான் அவர்கள் போதிக்கும் தப்பான கள்ள உபதேசங்களை வெளியரங்கமாக்கி சத்தியத்தை தாயின் வீட்டில் கொண்டு வரவேண்டும். நீ தீர்க்கதரிசனம் உரைத்து இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் ஒரு எழுப்புதல் கொண்டு வரவேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும். நமது வேதத்திற்கு அடிப்படையான சத்தியங்களை மறுபடியும் போதிக்க வேண்டும். எங்கே சத்தியத்தின் ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் என்ற மணவாளன் எருசலேமின் குமாரத்திகளுக்கு தனது மணவாட்டியின் மேலே வைத்திருக்கும் நேசத்தையும் அக்கறையையும் பற்றி கூறுகிறார். உன்னதப்பாட்டு 3:5 மனம் சோர்ந்த மணவாட்டியே, மணவாளனின் நேசத்தை அனுபவிக்க விடாமல் தடுக்கும் அவளது தோழிகளுக்கு அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி ஆணையிடுகிறார். மணவாளன் அவள் மேல் அளவில்லாத நேசத்தை வற்றாத நீருற்றைப் போல பொழிகிறார். மணவாளன்தான் மணவாட்டியின் நிலையை அறிந்து புரிந்து கொள்கிறார். ஆனால் அவளது தோழிகளோ அவளை புரிந்து கொள்ளாமல் மணவாளனின் அன்பை அனுபவிக்க அவளுக்கு இடையூறு உண்டு பண்ணுகிறார்கள். ஆண்டவர் தனக்கென்று சுயநலம் கருதாமல் உழைக்கும் ஒரு நம்பிக்கையற்ற மனமுடைந்த தேவ ஊழியரை தன் அன்பின் கயத்தால் இழுத்துக்கொண்டு அன்பை பொழிகிறார். அந்த ஊழியரின் சேவைகளை பெறும் தேவ மக்கள் அவரின் நலத்தை நாடாமல் அவரின் சேவைகளை மாத்திரம் நாடுகிறார்கள். ஆனால் ஆண்டவரோ தன் ஊழியனின் நலனை விரும்புகிறார். ஆண்டவரோ தன் கைகளினால் தனது அன்பார்ந்த ஊழியனுக்கு சேவை செய்கிறார். சேவைகளை நாடும் மக்களே தனது மணவாட்டியான ஊழியனை அவரின் அன்பில் மூழ்வதை தடுக்கும்போது அவர்களுக்கு வெள்ளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் அவர் ஆணையிடுகிறார். அந்த ஊழியனை அவரின் நேசத்திலிருந்து விழிக்கப் பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி விரும்புகிறார். ஏன் மணவாளன் இந்த வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் ஆணையிடுகிறார்? அவரின் ஆணை இந்த மிருகங்களின் குணங்களைப் போல மென்மையாகவும் தாழ்மையாவும் இருக்கிறது. பரிசுத்தாவியானவர் மென்மையானவரும் தாழ்மையானவரும் ஆகும். இந்த மிருகங்களை உதாரணமாக காண்பித்தல் உன்னதப்பாட்டின் ஆக்கியோனின் கவிதை நயத்தை காண்பிக்கிறது. வெள்ளைப்போளத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்தப்பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூபஸ்தம்பங்களைப் போல் வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார் என்று மணவாட்டி தன் தோழிகளிடம் மணவாளனைப் பற்றி கேட்கிறாள். உன்னதப்பாட்டு 3:6 ஆச்சரியப்படத்தக்க தன் மணவாளனை நன்கறிந்த மணவாட்டி அவர் வனாந்தரத்திலிருந்து வரும்போது அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் தன் தோழிகளிடம் இவர் யார் என வினவுகிறாள். இயேசுவும் வனாந்தரத்தில் 40 நாட்கள் சாத்தானால் சோதிக்கப்பட்டார். தனது மிஞ்சிய நாட்களிலும் வனாந்தரத்தின் துன்பங்களை தன் வாழ்க்கையில் அனுபவித்தார். கழுத்தத்தோடு உழைத்து பத்னியாலும்
தாகத்தாலும் வாழ்நாட்களைப் போக்கினார். மாளிகையில் வசிக்காமல் தெருக்களிலும் மரத்தடியிலும் தன் சீடர்களோடு வசித்து வந்தார். தனக்கென்று தலை சாய்க்க இடமில்லை. தனித்திருந்து எபிக்க வனாந்தரத்தை நாடினர். புகழ் பரவ மக்கள் அவரை பின்தொடர அவர் வனாந்தரத்திலே பிதாவோடு தனித்திருந்தார். சிலுவையில் அறையப்பட்டதும் கபால ஸ்தலம் என்ற வனாந்தரமே. இன்று இயேசுவிற்கு ஊழியக்காரர்கள் என்று விளம்பரப்படுத்துகிறவர்கள் அவரைப் போல வனாந்தரத்தில் தங்களை ஒளித்துக் கொள்ளவில்லை. தங்களுக்கென்று ஒரு மேடை அமைத்து பிரபலப்படுத்திக் கொள்கிறார்கள். வனாந்தரத்தில் வசிப்போமானால் நமது புகழுக்கு மறிக்க வேண்டியதாயிருக்கும். மக்களின் புகழுக்கு விலக்கிக் காத்துக் கொள்வோம். நமது பெயர்களை விளம்பரப்படுத்த வேண்டாம். வனாந்தரமானது ஒரு தனிமையின் இடம். அங்கே நீங்கள் அனுபவிப்பது பாடுகளும் போராட்டங்களும் நிந்தைகளும் தான். அங்கே சாத்தானின் போராட்டங்களிலிருந்து விடுதலை உங்களுக்கு கொடுப்பது தேவகுமாரன்தான். எந்த மனித உதவியும் உங்களுக்கு கிடைக்காது. இயேசுவும் இந்த வனாந்தரத்தில் பிறந்தது முதல் சிலுவை மரணம் வரை இங்கேதான் இருந்தார். உன்னதப்பாட்டின் மணவாட்டி தனது அபூர்வமான மணவாளன் வனாந்தரத்திலிருந்து வருவதைக் காண்கிறாள். எவ்விதம் வருகிறார்? வெள்ளைப்போளத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்தப்பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூபஸ்தம்பங்களைப் போல் வருகிறார். மணவாட்டியின் மனதில் சந்தேகம் உண்டாகும்படி வனாந்தரத்திலிருந்து வருகிற அவரின் சாயல் மாறிவிட்டது. உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாயல் மாறி சீடர்களுக்கு வித்தியாசமாக காட்சி அளித்தார். மணவாளன் தூபஸ்தம்பங்களைப் போல் காட்சியளிக்கிறார். பகலில் மேகஸ்தம்பத்திலும் இரவில் வெளிச்சங்காட்ட அக்கினிஸ்தம்பத்திலும் பிதாவின் மகிமையை இஸ்ரவேலருக்கு வெளிப்படுத்தினவர் இந்த மணவாளன்தான். யாத்திராகமம் பிற்பகல் 1:21. இந்த வாசனை புகை வெள்ளைப்போளம் சாம்பிராணி வர்த்தகருடைய சகலவித கந்தப்பொடிகள் ஆகியவைகள் அக்கினியில் எரிந்து தூபமாக வருகிறது. வெள்ளைப்போளம் சாம்பிராணி போன்ற திராவியங்களை குழந்தை இயேசுவிற்கு பரிசாக கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் கொடுத்தனர். இந்த விலையுயர்ந்த வாசனை பொருட்கள் ராஜாவை அபிஷேகம் பண்ண உபயோகப்படுத்தப்படுகிறது. மணவாளன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த ராஜ அபிஷேகம் மணவாளியை தனக்கு ராணியாக்க உதவுகிறது. இது ஒரு பரிசுத்தத்தின் அபிஷேகம். இந்த அபிஷேகம் மணவாட்டிக்கு கிடைக்க வேண்டுமானால் அவள் அவரோடு வனாந்தரத்தில் தங்கியிருக்க வேண்டும். கைகளை வைத்து 1 நிமிடத்தில் கிடைக்கும் அபிஷேகம் அல்ல. பரிசுத்தாவியானவர் நமது வாழ்க்கையோடு இணைந்து கிறிஸ்துவை நமது பரிசுத்த சரீரங்களின் மூலமாக வெளிப்படுத்துவதுதான் இந்த அபிஷேகம். இந்த தூபஸ்தம்பங்கள் பாவத்தில் சீவைக்கும் எந்த ஆத்துமாவையும் சந்தித்து கிறிஸ்துவின் பரிசுத்த வாசனையை கொண்டு வருகிறது. இந்த தூபஸ்தம்பங்கள் பிதாவின் பலிபீடமாகிய கல்வாரியிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்பட்டது. இந்த நித்திய தூபஸ்தம்பங்கள் தேவ மக்களை எப்போதும் சுற்றிக் கொண்டே இருக்கிறது. நோய்வாய்ப்பட்டு தவிக்கும் தனது மக்களை தேடி வருகிறது. எந்தவிதமான நோயாக இருந்தாலும் சரி. இதோ மருத்துவமனையில் மரணத்தை நோக்கியிருக்கும் உனது அன்பார்ந்த மக்களை ஒரு நொடியில் தொட்டு குணமாக்குகிறது. சாத்தனாலும் மரண தூதனாலும் இந்த தூபஸ்தம்பங்களை கடந்து உன்னிடம் வரமுடியவே முடியாது. சூலமேந்தியாளுக்கு தன் ராஜாவாகிய மணவாளன் வனாந்தரத்திலிருந்து வருவது ஒரு ஆச்சரியத்தைக் கொடுக்கிறது. அவள் தனது ராஜா அரச மாளிகையில் தான் இருப்பார் என்றும் தானும் அந்த மாளிகையில் நிரந்தரமாக அவரோடு வசிக்கலாம் என்றும் நினைத்திருக்கக்கூடும். இன்றும் அநேக தேவ மக்கள் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவுடன் ஒரு கட்ட துன்பம் இல்லாத அரண்மனை வாழ்க்கைக்குள் பிரவேசித்துவிடலாம் என்று கனவு காண்கிறார்கள். மணவாளனின் காலடிச்சுவடுகள் பதிந்திருப்பது அரண்மனை தரையின் மேல் அல்ல. ஏனென்றால் அந்த தரையில் கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கிறது. நீ அவருடைய காலடிச்சுவடுகளை வனாந்தரத்தில் தான் காண முடியும். இஸ்ரவேல் நாட்டின் புனித யாத்திரையில் அவரது காலடிச்சுவடுகளை தேடி ஓடிப்போக வேண்டாம். உங்களது ஆத்மீக வனாந்தரத்தில் தான் இவைகளை காண முடியும். கிறிஸ்துவின் நாமம் அறியப்படாத இடங்களில் சுவிசேடம் அறிவித்து பல இன்னல்களை அனுபவித்து வரும் பெயர் அறிமுகமில்லாத அவரது உண்மையான மணவாட்டிகள் cross-cultural missionaries கண்டுபிடிக்கும் அவரது காலடிச்சுவடுகளை நீங்களும் கண்டுபிடிக்கலாம். மாமிச பிரகடனமான இஸ்ரவேல் நாட்டிற்குப் போகாமல் இந்த மிகன் பகுதிகளுக்குப் போனால் அவரது காலடிச்சுவடுகளை கண்டிப்பாக கண்டு கொள்ளலாம். ஏனென்றால் கிறிஸ்து உண்மையாகவே இந்த இடங்களில் வெளிப்பட்டு கலிலேய நாட்டில் செய்த அதே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வருகிறார். மணவாட்டியே, நீ ஒவ்வொரு தடவையும் வனாந்திர அனுபவத்திலிருந்து வெளிவரும்போது கிறிஸ்துவின் மகிமையால் ஆடை அணியப்படுகிறாய். இதோ சாலமோனுடைய மஞ்சம். இஸ்ரவேலின் சவுரியவான்களில் 60 சவுரியவான்கள் அதைச் சுற்றி நிற்கிறார்கள் என்று ஒரு தோழி மணவாட்டியின் காதுகளில் ஓதுகிறாள். உன்னதப்பாட்டு 3:7. இவர்களெல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்குப் பழகினவர்களாயிருக்கிறார்கள். இராக்கால பயத்து நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையிலிருக்கிறது. உன்னதப்பாட்டு 3:8. டோட் வனாந்தரத்திலிருந்து வருகிற மணவாளன் பல்லாக்கில் தனது மஞ்சத்தோடு வருகிறார். அவரது பல்லாக்கை இஸ்ரவேலின் சவுரியவான்களில் 60 சவுரியவான்கள் தங்களது வாட்களால் காத்து தூக்கி வருகிறார்கள்.
இந்த 60 சவுரியவான்கள் வாளேந்தி போர் புரியும் வல்லுநர்கள். வனாந்தரத்தில் துன்பங்களை அனுபவித்த மணவாளன் இப்போது அரச பல்லக்கினால் கனம் பெறுகிறார். இந்த பல்லாக்கு மணவாட்டிக்கு மாத்திரம் அணுகத்தக்கதாக இருக்கிறது. தகுதியற்ற மணவாட்டி மணவாளனின் பல்லாக்கை அணுகவும் மணவாளனோடு பேசவும் தகுதியாக்கப்படுகிறாள். இவர்கள் இருவரின் உரையாடலை காவல் காக்கும் சவுரியவான்கள் கூட கேட்க முடியாது. அருமையான மணவாட்டியே, நீ உனது மணவாளனின் பிரசன்னத்தை சுமந்து வரும் பல்லாக்கை காண முடியும். இயேசுவை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் தேடும்போது இந்த பல்லாக்கை நீ மாத்திரம் காணவும் அணுகத்தக்கதாக இருக்கிறது. உயிர்த்தெழுந்து மகிமையாக்கப்பட்ட கிறிஸ்து மார்பருகே பொற்கச்சை கட்டப்பட்டு ஒரு அரசராக காணப்படுகிறார். வெளிவுறு மணி 13 அவருடைய சிரசின்மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. வெள்ளி பிற்பகல் 7:12 நீ இந்த அரசரின் பிரசன்னத்தில் தைரியமாக அணுகலாம். உன்னை யாராலும் தடுக்க முடியாது. சாத்தனாலும் கூட ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் தனியாக துன்பங்கள் அனுபவித்தோ மருத்துவமனையில் நோயினால் அவதிப்பட்டோ இருக்கக்கூடும். ஆனால் உங்களை கடந்து வரும் அரச மணவாளனின் பல்லாக்கை காணலாம். இந்த பல்லாக்கு நுழையாத எந்த கடினமான பாறைகளால் கட்டப்பட்ட சுவரோ இல்லை. அவருடைய மஞ்சத்தை காப்பது இஸ்ரவேலின் சவுரியவான்களில் 60 சவுரியவான்கள். கிறிஸ்துவின் மஞ்சத்தை காப்பது சத்திய ஆவியானவர். தனது இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை வைத்து போர் புரியும் 60 சவுரியவான்கள் மூலம் கிறிஸ்துவின் மஞ்சத்தை காத்து வருகிறார். கொள்ள ஊழியர்களும் அந்தி கிறிஸ்துக்களும் அவரின் மஞ்சத்தை கொலங்கப்படுத்தி வருகின்றனர். சாத்தனைப் போல வேதத்தை ஒரு கோணத்திலிருந்து போதித்து வரும் கொள்ள ஊழியர்களுடன் இந்த 60 சவுரியவான்கள் யுத்தம் பண்ணி வருகிறார்கள். சத்திய வேத வசனத்தை கலப்படம் செய்யும் கொள்ள போதகர்கள் நமது சபைகளில் உண்டு. தேவ வார்த்தையாகிய இயேசுவின் பிரசன்னம் சத்தியத்தோடு பிணைக்கப்பட்டு இருக்கிறது. எந்த விதத்தில் சத்தியத்தை கலப்படம் செய்கிறார்களோ அந்த விதத்தில் அவரின் மகிமை மறைக்கப்படுகிறது. ஒளிமறைப்பு. 60 பேர் 3 வரிசைகளில், ஒவ்வொரு வரிசையில் 20 பேர்களாக மஞ்சத்தைச் சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு குழுவாகிய தேவ ஊழியர்களின் ஊழியம். ஒரு கொள்ள ஊழியர் முதல் வரிசையை மீறினால் அடுத்த வரிசையிலுள்ள ஊழியர்கள் பட்டயமாகிய தேவ வசனத்தை வைத்து அந்த கொள்ள ஊழியருடன் யுத்தம் செய்வார்கள். சத்திய தேவ வசனத்தை ஒரு தனிப்பட மனிதனின் ஆவிக்குரிய அனுபவத்தை மிகைப்படுத்தி பொய்யாக்க விடமாட்டார்கள். அநேக பிரசங்கிமார்கள் தேவ வசனத்திற்கு முரண்பான தங்களுக்கு கிடைத்த தரிசனங்களை மக்கள் நம்பும்படி முயல்கிறார்கள். ஒவ்வொரு சவுரியவானும் பட்டயம் பிடித்து போராடுகிறான். எல்லாரும் யுத்தத்துக்கு பழகினவர்களாயிருக்கிறார்கள். இவர்கள் விசேஷவிதமாக சத்திய ஆவியானவரால் பயிற்சியளிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள். பேர் இருளான கொள்ள உபதேசம் சபையாகிய சரீரத்திற்குள் பிரவேசிக்கும்போது இவர்கள் யுத்தம் செய்வார்கள். இராக்கால பயம் நம்மை மேற்கொள்ளும் முன்னாலே இவர்கள் பட்டயத்தை அறைகளிலிருந்து உருவி தயாராக நிற்பார்கள். இவர்கள் நம்மை மணவாளனின் மஞ்சத்தை காணச்சீத்து அவரோடு உறவாட வழிநடத்துகிறார்கள். சாலுமோன் ராஜா தனக்கு லீபனோனின் மரத்தினால் ஒரு இரத்தத்தை பண்ணுவித்தார். உன்னதப்பாட்டு 3:9 என்று எருசலேமின் குமாரத்திகள் சாலுமோன் ராஜாவின் இரத்தத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை இரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார். அதன் உட்புறத்திலே எருசலேமின் குமாரத்திகளின் நிமித்தம் நேசம் என்னும் சமுக்காலம் விரித்திருந்தது. உன்னதப்பாட்டு 3:10 சாலுமோன் ராஜா லீபனோனின் மரத்தினால் செய்த பல்லாக்கு அவரை சுமந்து வருகிறது. இதேபோல கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நம்மிடம் கொண்டு வருவது பல்லாக்கைப் போன்ற உண்மையான ஊழியங்கள். இந்த ஊழியர்களின் வேலை கிறிஸ்துவை சுமந்து மணவாளியான தேவ பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவதுதான். ஒரு மேடையிலிருந்து பிரசங்கம் பண்ணுவது அல்ல, அற்புதம் செய்வதும் சுகம் கொடுப்பதும் பல்லாக்கில் வரும் ராஜாவே. பல்லாக்கை தூக்கிக் கொண்டு வருபவர்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ராஜாவே அவர்களுக்கு கூலி கொடுக்கிறார். கிறிஸ்துவின் மகிமையை இந்த ஊழியர்களின் மூலம் வெளிப்படுத்துவது பரிசுத்தாவியானவரே. சீனாய் மலையில் தேவ மகிமை அக்கினியின் மூலம் இறங்கியது. அந்த மலையை யாரும் தொடக்கூடாது என்று மோசே எச்சரித்தான். ஆனால் நாமோ அவரின் மகிமையில் பிரவேசித்து அவரை தரிசிக்கலாம். சாலுமோன் ராஜாவின் இரத்தம் பகைஞரை விரட்டி சிதறடிக்கிறது. அதேபோல கிறிஸ்துவின் இரத்தம் சாத்தானின் சேனைகளை யுத்தம் பண்ணி மேற்கொள்கிறது. அதே நேரத்தில் பாவிகளை பாவத்திலிருந்து மீட்டு இரட்சிக்கிறது. இந்த இரத்தம் லீபனோனின் மரத்தினால் செய்யப்பட்டது. நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவைப் போல் வளருவான். சன் 92:12 கேதுரு மரம் தேவ பலத்தை குறிக்கிறது. இயேசுவின் மகிமை கேதுருவைப் போல் வல்லமை உடையது. அவரின் மகிமை இந்த உலகத்திலுள்ள எந்த வல்லமையான அரசரின் மகிமையை விட பெரிதானது. அவரின் மகிமை உங்களைச் சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறது. யாரோ உங்களைத் தொட்டால் அவரின் கண்மணியை தொடுகிறான். தொடுகிறவன் அக்கினியில் எரிந்து சாம்பலாகி விடுவான். இந்த இரத்தம் உங்கள் பகைஞரை அழிக்கிறது. ஆனால் உங்களையோ இரட்சிக்கிறது.
இந்த பல்லாக்கில் இருக்கும் கிறிஸ்துவை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் காணலாம். இவரை காணுவதற்கும் அணுகுவதற்கும் பேசுவதற்கும் உங்களுக்கு எல்லா உரிமைகளும் தகுதியும் உண்டு. யாரின் மூலாகவோ அல்லது சபை போதகர் மூலமாகவோ அவரிடம் போக அவசியம் இல்லவே இல்லை. இந்த இரத்தத்தின் தூண்கள் வெள்ளியினால் செய்யப்பட்டவைகள். கர்த்தருடைய சொற்கள் மண்குவையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்குப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. சன் 12:6. தேவ வார்த்தையாகிய கிறிஸ்துவின் மகிமை கர்த்தருடைய சொற்களின் மேல் தங்கியிருக்கிறது. இயேசுவின் மகிமையை தேவ வசனத்திலிருந்து பிரிக்க முடியாது. தேவ வசனங்கள் மண்குவையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்குப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. தேவ வசனங்களை கலப்படம் செய்தாலோ குறைத்தோ கூட்டியோ பிரசங்கித்தால் கிறிஸ்துவின் மகிமை மங்கலாகிவிடும். எத்தனை தடவை தேவ சத்தியத்தைக் குறைக்கிறோமோ அத்தனை தடவை கிறிஸ்துவின் மகிமை எக்லிப்ஸ் குறைந்துவிடும். ராஜா இந்த இரத்தத்தின் தட்டை பொன்னினால் செய்தார். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதைப் பார்க்கிலும் அதிக விலையேறப் பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் 1 பேதுரு 1:7. பொன் உங்களின் அக்கினியினாலே சோதிக்கப்படும் விசுவாசத்தைக் குறிக்கிறது. கிறிஸ்துவின் மகிமை உங்களது பொன்னான விசுவாசத்தின் மூலம் வெளிப்படுகிறது. உங்களது விசுவாசத்தின் மூலம் அற்புதங்கள் சுகங்கள் மற்றவர்களுக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் அருளும் இந்த விசுவாசவரம் நீங்கள் அனுபவித்த பாடுகளின் மூலம் சோதிக்கப்பட்டு வெளியேறப் பெற்றதாயிருக்கிறது. அக்கினியினாலே சோதிக்கப்படும் விசுவாசம் சாதாரண விசுவாசத்தை விட மேலானது. இதுதான் உயிருள்ள விசுவாசம், லிவிங் ஃபேத். இந்த உயிருள்ள விசுவாசத்தை உடையவர்கள்தான் இந்த இரத்தத்தை பிடித்து ஓட்ட முடியும். இந்த இரத்தத்தின் ஆசனம் இரத்தாம்பரத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது. இரத்தாம்பர நிறம் சிகப்பு நீலம் ஆகிய 2 நிறங்களை உள்ளடங்கியது. சிகப்பு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் நீலம் அவரது நீதியையும் குறிக்கிறது. பிதாவின் நீதி அவரது ஒரே பேரான பாவம் அறியாத குமாரனே நமது பாவங்களுக்காக கல்வாரியில் பலி கொடுத்து நம்மை இரட்சித்திருக்கிறது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கப்பட்டோம். 2:5:21. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நாம் தேவ நீதியாக இருப்போம். இரத்தத்தின் உட்புறத்திலே எருசலேமின் குமாரத்திகளின் நிமித்தம் நேசம் என்னும் சமுக்காலம் நீடல் ஒர்க் விரித்திருந்தது. இங்கே எருசலேமின் குமாரத்திகள் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கும் நேசத்தை வெளிப்படுத்துகிறது. அநேக தேவனின் ஊழியர்கள் தங்களது பெரும் தியாகத்தால் தங்கள் கைகளின் மூலமாக செய்த பணிகள் இந்த இரத்தத்தில் சமுக்காலமாக விரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மகிமை இந்த சமுக்காலத்தின் மேல் வரைபடமாக காட்சியளிக்கிறது. அன்னை தெரசாவின் பணிகளை இன்றும் நாம் அவர் கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பின் சமுக்காலமாக இன்றும் காண்கிறோம். இந்த இரத்தத்தை காண்பவர்களின் கவனம் கீழே விரிந்திருக்கும் சமுக்காலத்தின் மேல் கவரப்படுகிறது. மணவாட்டி தன் தோழிகளை நோக்கி இவ்விதம் கூறுகிறாள், சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டுப் போய் ராஜாவாகிய சாலுமோனின் கலியாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்குச் சூட்டின முடியோடிருக்கிற அவரை பாருங்கள். உன்னதப்பாட்டு 3:11. எருசலேமின் குமாரத்திகள் இங்கே சீயோனின் குமாரத்திகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சீயோன் என்பது தேவன் ஆட்சி செய்யும் ஒரு தேசம். ராயாவாகிய சாலுமோனின் கலியாண நான் என்பது வெளிப்படுத்தலின் விசேஷத்தின் 12ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 1-5 வரை எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு ஸ்திரீயானவளைப் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டின் இஸ்ரவேல்தான் இந்த ஸ்திரீ. பிரசவவேதனைப்பட்டு அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே புதிய ஏற்பாட்டின் இரட்சகர் அவளுடைய பிள்ளையை பட்சித்துப் போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இந்த பெண் பெற்ற ஆண் மகனான நமது மணவாளன் கிறிஸ்து தனது மணவாட்டியான சபையோடு திருமணம் செய்து கொள்வார். இந்த சம்பவம் கடைசி யுகத்தில் நடைபெறும். வெளிப்படுத்தலின் விசேஷத்தின் 21ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இந்த கல்யாண நாளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தின்று பரலோகத்தை விட்டு இறங்கிவரக் கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இந்த உன்னதப்பாட்டின் பகுதியில் நாம் சரித்திரத்தில் நடக்கும் யுகம் முடியும் நாட்களுக்குள் தீர்க்கதரிசனமாக அழைத்து செல்லப்படுகிறோம். அந்த நாளில் தாயாகிய இஸ்ரவேல் தேசம் இந்த கலியாண நாளையும் மனமகிழ்ச்சியின் நாளையும் கண்டு மகிழ்வாள்.